ஜிஎஸ்டி வரி விதிப்பு காலத்தினுடைய தேவைதான். இந்தியா முழுவதும் ஒரே மாதிரி வரி விதிக்க வேண்டும் என்பது இன்றைய தேவைதான். பல பொருட்களுக்கு அந்தந்த மாநில அரசினுடைய கோரிக்கையை ஏற்று ஜிஎஸ்டி வரி விதிப்பிலே விலக்கு கொடுத்திருக்கிறார்கள், வரியை குறைத்திருக்கிறார்கள். இந்தியா பூராவும் ஜவுளி தொழில் படப்போகின்ற பாதிப்பு மொத்த மக்களையும் பாதிக்கும். விவசாயத்திற்கும் ஜவுளி தொழிலுக்கும் வித்தியாசம் கிடையாது. எப்படி விவசாயத்திலே அதிகப்படியான மக்கள் இந்தியாவிலே ஈடுபட்டிருக்கிறார்களோ, அடுத்தபடியாக ஜவுளி தொழில்தான் அதிகமான வேலை வாய்ப்புகளை இந்தியாவிலே கொடுக்கக்கூடியது. அப்படி வேலை வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலுக்கு ஜிஎஸ்டி வரியிலிருந்து விலக்கு கேட்டு இந்தியா முழுவதும் இன்றைக்கு போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அரசு பாராமுகமாக இருக்கின்றது. துணி வகைகளுக்கு போடப்பட்டிருக்கின்ற வரி என்பது இதுவரைக்கும் இல்லாதது. இப்போது புதிதாக உற்பத்தியாகின்ற துணிக்கு வரியை விதித்திருக்கிறார்கள். அதை மத்திய அரசு விலக்கிக் கொண்டால் மட்டும்தான் ஜவுளி தொழில் பாதுகாக்கப்படும். ஜவுளி தொழிலிலே ஈடுபட்டிருக்கிற அத்தனை பேரும் இன்றைக்கு ஜூலை 1ஆம் தேதிக்கு பிறகு எப்படி தொழில் செய்ய முடியும் என்று தடுமாற்றத்தோடு இருக்கின்றார்கள். மத்திய அரசு அதை கவனத்திலே கொண்டு ஜவுளி பொருட்களுக்கு வரி விலக்கை அளித்து உற்பத்தியாளர்களுடைய கோரிக்கையை ஏற்று ஜவுளி தொழிலை பாதுகாக்க வேண்டும். மொத்தத்தில் இந்திய அரசு விவசாயத்திற்கு எப்படி விலக்கு கொடுத்திருக்கிறதோ அதேபோல ஜவுளி பொருட்களுக்கும் விலக்கு கொடுத்தால்தான் வேலை வாய்ப்புகள் நிலைக்கும். இல்லை என்று சொன்னால் பல ஜவுளி நிறுவனங்கள் மூடப்படும். வேலை இழப்பு என்பது கோடிக்கணக்கில் இருக்கும் என்பதை அரசு புரிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்திலே யார் ஆட்சி செய்கிறார்கள் என்பது முக்கியமல்ல, என்ன நடக்கிறது என்று பார்க்க வேண்டும். விவசாயிகள் அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அத்துணை தொழிற்சாலைகளும் இன்றைக்கு தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள். மொத்த மாநிலத்தினுடைய உற்பத்தி குறைந்திருக்கிறது. அதனால் தமிழக அரசுடைய வருமானம் குறையத்தான் செய்யும். இதையெல்லாம் இன்றைக்கு மின்சாரம் தட்டுப்பாடு இல்லை என்று சொல்லுகிறார்கள். புதிதாக எவ்வளவு மின்சாரத்தை தயாரித்தார்கள். மின்சாரத்தினுடைய தேவை குறைந்திருக்கிறது. அதனால் தட்டுப்பாடு கிடையாது. பல தொழிற்சாலைகள் மூடப்பட்டு விட்டன. பல தொழிற்சாலைகள் விரிவாக்கம் எல்லாம் இன்றைக்கு பக்கத்து மாநிலங்களிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது மின்சாரத்தினுடைய தேவை குறைந்ததால் இன்றைக்கு வீடுகளுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் மின்சாரம் வருகிறது. அதை தமிழக அரசு பெருமையாக பேசிக் கொள்வது எந்த விதத்திலும் தமிழகத்திற்கு நல்லதல்ல. தொழிற்சாலைகள் மூடப்பட்டு உற்பத்தி குறையும் பொழுது தமிழகம் வருமானத்திலே பின்தங்கும். மொத்த இந்தியாவிலும் தமிழகம் பின்தங்கும் மாநிலமாக மாறிப்போகும். 2016 சட்டமன்ற தேர்தலிலே மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் பேசும்போது கூட இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். தமிழகத்தினுடைய அமைச்சர்கள் அத்தனை பேரும் அதைத்தான் திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிலைமை இந்தியாவிலேயே கடைசி மாநிலமாக செல்லக்கூடிய அந்த நிலைக்கு தமிழகம் சென்று கொண்டிருக்கிறது. தமிழகத்தை காப்பாற்ற வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது. ஆளுகின்ற ஆட்சியினுடைய அவர்கள் கட்சியில் இருக்கிற உள்கட்சி பிரச்சனையை பற்றி நமக்கு கவலை கிடையாது. ஆனால் தினசரி ஆளுகின்ற ஆட்சியாளர்களுடைய உட்கட்சி பிரச்சனையை பற்றித்தான் ஊடகங்களும் அனைத்து தலைவர்களுமே இன்றைக்கு பேசக்கூடிய நிலை இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிறது. அது முக்கியமல்ல. நாம் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். நம்முடைய இளைஞர்களுக்கு இன்றைக்கு கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு நாளை வேலை கிடைக்காது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலைகள் எல்லாம் இன்றைக்கு எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது. தமிழக அரசு இன்றைக்கு சட்டமன்றத்தை நடத்துகிறார்கள் என்று சொன்னால் சட்டமன்றத்திலே அறிவிக்கப்படுகின்ற அறிவிப்பு ஏதும் தொழிலை செய்பவர்களை
அல்லது விவசாயத்தில் இருப்பவர்களை பாதுகாக்கக்கூடியதாக எதுவுமே கிடையாது. குடிதண்ணீருக்கு இன்றைக்கு தமிழகம் பூராவும் பிரச்சனை. அறிவிப்புகள் நிறைய கொடுக்கிறார்கள். எங்கே குடிதண்ணீர் பிரச்சனை இருக்கிறது? மதுக்கடைகளை 3500 கடைகளை மூடி இன்றைக்கு ஒவ்வொரு இடத்திலும் மதுக்கடையை திறப்பதற்கான முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் எல்லாம் அதிரக்கூடிய விஷயம் மது வருமானம் அதிகமாகி இருக்கின்றது. 3500 கடை குறைந்திருக்கிறது. மது வருமானம் இன்றைக்கு டார்கெட் வைத்து அதிகமாக விற்று வருமானத்தை அதிகப்படுத்தி இருக்கிறார்கள். இதுவெல்லாம் தமிழகத்திற்கு நல்லதா? எந்த விதமான வளர்ச்சியும் இல்லாமல் மீண்டும் மது விற்பனைதான் தமிழகத்திலே அதிகமாகிக் கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு தமிழக அரசு மக்களையும் வருங்காலத்தில் இளைஞர்களுடைய வாழ்க்கையும் பாதுகாக்க நல்ல முடிவுகளை எடுக்க வேண்டும்.